கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தீப ஆராதனை, கிறிஸ்துமஸ் கேண்டில் லைட் சர்வீஸ் 2024 ஆராதனையின் ஆரம்பம் இதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். பாவிகளை ரட்சிக்க பரலோக மகிமை தொடர்ந்து இவ்வுலகிலே 7 கோலம் எடுத்து பாவ இருளிலே சிக்கி கிடந்த எங்கள் மத்தியிலே ஜீவ ஒளியாக என்றென்றும் பிரகாசிக்க மெய்யான ஒளியான கிறிஸ்துவாக 7 கோலம் எடுத்து பெத்லகேமிலே எங்கள் அனைவரையும் ரட்சிக்க ரட்சகராக பிறந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரம தகப்பனே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற தீர்க்கன் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேற நீர் வந்து பிறந்ததினாலே நாங்கள் வாழ்வு பெற்றோம். இந்த முழு உலகமும் கர்த்தாவே உம்முடைய வருகையினாலே உம்முடைய பிறப்பினாலே பாவ இருளிலே இருந்த மக்கள் வெளிச்சத்தை காண ஜீவ வெளிச்சத்தை காண முடியாத இருக்கிற செய்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தீப ஒளி ஆராதனையாக நாங்கள் உங்களுடைய அன்பையும் கர்த்தாவை நீர் எங்களுக்காக வந்து சுவாமி எங்களிலே பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக நீர் எங்களோடு இரண்டர கலந்து எங்களை வாழ வைக்க வந்ததை நினைத்து பார்த்து நாங்களும் உங்கள் கேட்ட சாட்சிகளாக உலகத்தில் வாழ இப்பொழுதுமா இந்த ஆராதனை மூலமாக இந்த தீப ஆராதனை மூலமாக நேர் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமாறு உங்களுடைய கிருபை காரண்யம் எங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாறு எங்கள் ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 149வது 144வது ஞான பாடலை நாம் பாடுவோம். தூதரை வெளிநாட்டில் என்று பூமி எங்கும் பரமேன் என்ற இந்த ஞான பாடல் சாங் நம்பர் 144. தூதரை வெளிநாட்டில் பூமி எங்கும் பரமேன் சேத்தி செய்தி சாமிரன்று கிறிஸ்தின் பிறப்பை கூறுமே. போற்றவாரும் போற்றவாரும் பூமான் கிறிஸ்து பாலனை
இந்த கிறிஸ்துமஸ் தீப ஆராதனை கிறிஸ்துமஸ் கேண்டில் லைட் சர்வீஸ் 2014 இந்த நாளிலே இந்த மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். The Order of Vespers பக்கம் 54. ஆண்டவரே என் உதடுகளை தீரந்தருளும். புதியவாய் உமது புகழை அறிவிப்போம். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய வீரேந்தருளும். பிதாவுக்கும் குமாரருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிற இந்த விசேஷமான தீப ஆராதனை நாளிலே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். The Gospel according to St. John chapter 1 verses 1 to 14. ஐம்பத்தி 56ஆம் பக்கம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாழ்வழிக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கலாம். அதன் மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்லபிதாவாக உங்களை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் அவருடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உட்படுத்தி கன்னிவரிடத்தில் பிறந்து பொதி பிலாத்திற்கு பாடுபட்டு சிலுவையில் அழைத்து பரிசளப்பட்டார். பாதத்தில் இறங்கி 3ஆம் நாள் திருத்திருக்கிறார். பரத்துக்கு ஏறி சர்வ வல்லபிதாவாக உங்களை விசுவாசிக்கிறார். அவருக்கு உயிரோடு மருத்துவ ஞானத்தில் சொல்வார். பரிசுத்தாவினால் விசுவாசிக்கிறேன். ஒரு வாரம் பரிசுத்த சபையும்
சுவாமி ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீர ஒத்துகளும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் தாழ்த்து நமக்குள்ளும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த தீப ஆராதனையில ஜீவ ஒளியாக நமக்காக உதித்த ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக நம்மை எப்பொழுதும் நேசித்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறவரும் நம்மை ஆள வர இருக்கிறவரும் நம்மை நித்திய பாதையில நித்திய வாழ்விலே கொண்டு சேர்க்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பான ஸ்தோத்திரங்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சற்று நேரம் நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசித்து கேட்ட பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-14 வரை உள்ள வசனத்திலிருந்து நாம் தியானம் செய்வோம். இதற்கு ஒரு தலைப்பாக நாம் பார்க்கின்ற போது இயேசுவே மெய்யான ஜீவ ஒளி. ஆண்டவரை நோக்கி நாம் என் கண்களை மீட்புறமாகி கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இறுதியத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி கவிஞர்கள் எழுதினார்கள். அது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவர் தெரிந்தவர்கள், நீங்கள் புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம், ஆதியிலே வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம், மனுஷர்களை படைத்த தெய்வம். இந்த பூமியிலே அவர் மனுஷ கோலம் எடுத்து பிறந்தார். இதைத்தான் நாம் பார்க்கிற போது பிரியமானவர்களே, இந்த படைப்பின் கடவுள் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைக்கின்ற போது தன்னுடைய வார்த்தையினாலே அதை படைத்தார் என்று சொல்லி, அதைத்தான் இந்த நாளின் செய்தியிலே நாம் பார்க்கின்ற போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. So he is everything. He is the word. அந்த கடவுள் இந்த முழு உலகத்தையும் படைக்கும் போது அதனை தன்னுடைய வார்த்தை, தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தை சொல்ல அது உண்டானது. Just by saying a word, the whole world has been created. கர்த்தரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. Nothing shall be impossible for him. He is able to do everything. He is Almighty God. ஆகவே இங்கே பார்க்கின்ற போது just by saying a word என்று பார்க்கின்ற போது லோகோஸ் என்று சொல்லி அதற்கு கிரேக்க வார்த்தையிலே பெயர் லோகோஸ், வார்த்தை. இந்த உலகம் என்று பார்க்கின்ற போது இட் இஸ் a cosmos என்று சொல்லி கிரேக்க வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லத்தீன் பாஷையில பார்க்கின்ற போது ஒரு வார்த்தை சொல்ல முழு உலகமும் ஏற்பட்ட அதனுடைய அந்த ரகசியத்தை சொல்கின்ற போது எக்ஸ் கிரியேஷியோ எக்ஸ் நெகிலோ நெகில்பிட் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த ஒரு வார்த்தையிலே என்ன அர்த்தம் இருக்கிறது என்பது கடவுளுக்கு மாத்திரமே தெரியும். அவர் சொன்னார் நடந்தது. எப்பொழுது படைத்தார் என்பது அவருக்கு தான் தெரியும். ஒருவேளை விஞ்ஞானிகள் சொல்லுகிற விதமாக இவ்வளவு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக, இவ்வளவு கோடிகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக என்பது ஒரு கணிப்பு. ஆனால் சர்வத்தையும் படைத்த தேவனுக்கு மாத்திரமே தெரியும் அவர் எப்பொழுது படைத்தார் என்று சொல்லி. அதைத்தான் முதலாம் வசனத்திலே
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையானவர் ஆதியிலே இருந்தார், அந்த வார்த்தையானவர் தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். So he is everything. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், படைக்கின்ற போது அவர் அவரோடு இருந்தார் இல்லையா? All things were made through him and without him was not anything made that was made என்று சொல்லி, அதாவது அவரை இல்லாமல், அதான் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை இல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. அவர் ஆதியிலே இருந்தார். In other words, we can say that the very existence of the created order depends on the Logos, without whom not even one thing has come into being. இந்த வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் உண்டாயிருக்க வாய்ப்பே இல்லை. புரிஞ்சதில்ல? அதுதான் இந்த வார்த்தையானவர் மிக முக்கியமானது. ஆகியதான் இந்த நாளின் செய்தி பகுதியிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனுமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 3 வரைக்கும் பார்க்கிற போது கடவுள் படைத்த பூமியானது அதாவது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. It was wide and formless. ஆனால் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அது மிக முக்கியமான ஒரு காரியம். இருள் அங்கே இருக்கிறது, அந்த இருளை போக்குகின்ற சத்திய ஆவியாகிய கடவுள் அங்கே அந்த ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்றால் அவர் is a living word. அவர் ஜீவிக்கிற வார்த்தை, அவர் ஜீவனுள்ள கடவுள் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். The Spirit of God was hovering over the face of the waters. So our God is a living God என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். He is living word, ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையானவர் இருள் நிறைந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்துவாக ஒரு குழந்தையாக அவர் பிறந்தார். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவர். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற காரியம் நடந்தேறியது. நீயும் நானும் வாழ்கிற இதே பூமியில நடந்தது. இது தேவனுடைய திருவுள்ள சித்தம். 4-5 வசனத்தில் பார்க்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவ ஒளி இருளிலே வந்து பிரகாசித்தது. So he is our living light என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஏன்னா இருள் இருக்கின்ற இடத்துல வெளிச்சம் வருகிற போது இருளிலே தான் எல்லா விதமான பாவங்களும் வரும். ஒரு திருடன் போய் திருடானா அந்த இருட்டு நேரத்துல தான் பண்ணுவோம். இன்னைக்கு பகல்ல கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ கலிகாலம் ஒத்தி போச்சுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. பகல்லையே இருள நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பகல்லையே நடக்கிறது. கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் நினைத்து நாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும் போது கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த ஜீவ ஒளியாகிய வார்த்தையானவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்த கடவுள் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகிலே அவர் வருகிறார். இந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது. ஆனால் இருள் அதை விரும்பவில்லை. அதாவது இந்த விட்டில் பூச்சிகள் என்று சொல்லி இருக்கோம், அந்த கல்லுங்களுக்கு கீழே ஒளிஞ்சு இருக்கும். அந்த கல்லை எடுக்கும் போது அந்த வெளிச்சத்தை அதை பார்க்க முடியாம ஓடி எங்க ஒழிச்சுக்கும். அது போலதான் பாவத்திலே விழுந்து கிடந்த, உழன்று கிடந்த, மூழ்கி கிடந்த இந்த மனுக்குலம் இந்த பரிசுத்த தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர் அப்படியே வந்தால் இந்த உலகம் தாங்காது. ஆகவே அவர் நம்மில வாழ்கின்ற ஒரு குழந்தையாக அவர் வந்தார். So we could see the incarnation of God, and it manifested in the form of flesh, and he dwelt among us. அவர் மனிதனாக நீயும் நானும் வாழ்கின்ற இந்த பூமியிலே அவர் வந்து பிறந்தார். பிரியமானவர்களே, பாவத்தை விலக்க வேண்டும் என்றால், அந்த இருளை போக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஒளி எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அவர் மூலமாக இந்த பாவத்திலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும். ஆகவேதான் தீப ஆராதனை இந்த நாளிலே ஒரு சிம்பாலிக்காக நாம்
ஆசரிக்கிறோம். அங்கே இருள் மத்தியிலே வெளிச்சம் வருகின்ற போது, அந்த ஜீவ ஒளி வருகின்ற போது அந்த இருள் தானாகவே விலகி போகும். அது முடியுமா என்று பார்க்கின்ற போது, இன்றைக்கு இப்போ நம்ம சர்ச் உள்ள எல்லா லைட் ஆஃப் பண்ணி பாருங்க, கும்மு இருட்டாரு. ஒரே ஒரு கேண்டில் நீங்க எரிய வைங்க, it will cover, it will fill the whole vacuum of this darkness. வெளிச்சமாக மாற்றிவிடும். இதே போலதான் ஜீவனுள்ள ஒளியாகிய கடவுள் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். நாம சொல்லலாம், அது முடியாத காரியம். மற்றவர்கள் சொல்லலாம், இப்பேற்பட்ட பாவ உலகை மாற்ற யாரால் முடியும் என்றால், முடியும், கடவுளால் அந்த காரியத்தை அவர் செய்தார். ஏனென்றால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். அவருடைய சொல்லை கேளாமல் நம்முடைய முற்பிதாக்கள் போனது நிமித்தமாக ஏற்பட்ட பாவத்தை துடைத்தெறிய வேண்டும் என்றால், அதற்கு ஒரு விமோசனம் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால், படைத்த தெய்வம் தான் செய்ய வேண்டும். அந்த காரியத்தை அவர் செய்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ ஒளியாக அனுப்பி, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வெளிச்சம் அது பிரகாசித்தது. ஒரு வேடிக்கையாக சொன்னார், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம். அமாவாசைக்கும் தேவை, அப்துல் காதருக்கும் தேவை, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஜீவ ஒளியானவர் நல்லவர், அவர் சமாதானக்காரர். அவர்தான் ஏசாயா 9:2 பார்க்கின்ற போது, இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருப்பவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த ஜீவ ஒளியானது இது மகா பெரிய ஒளி. It was a very great light. அப்பொழுது இருந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த பெரிய வெளிச்சமானவர் உன்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் முழு உலகத்திலும் அவர் வியாபித்து பாவம் நிறைந்த உலகத்தில் எப்பொழுதும் அவர் பிரகாசிக்கிற ஒளியாக உன்னையும் என்னையும் சாட்சியாக அவர் வைத்திருக்கிறார். So this living light came to this world to break all the polarities of the darkness of this the evil, darkness of the evil. அந்த polarities இல்லையா, இந்த பக்கம் வெளிச்சம், இந்த பக்கம் இருட்டு. அந்த வெளிச்சம் வருகிற போது இந்த இருள் மறைந்து போகும். நீயும் நானும் கூட இந்த பாவ உலகிலே வாழ்கிற போது உன்னை மெனை பார்த்தவர்கள், இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கடவுளுக்கு மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கம் சொல்லும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உலகத்தில் வாழ கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்ல கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் வந்தால், அவன் பெயர் யோவான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, இது பிரகாசிக்கிற ஒளி, இது பிரகாசிக்கிற ஒளி. உலகத்திலே வந்து 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, பிரகாசிக்கிற ஒளி. It is a shining light. அவர் ஜீவ ஒளி மாத்திரமல்ல, அவர் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் யாரையும் அவர், அதாவது நீ தேவையில்லை என்று சொல்லவே மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு போதும் புறமை தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும், இந்த உலகில் உள்ள சிறியர்கள் ஒருவரும் கெட்டு போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி எல்லாரும் ரட்சிப்படைய, எல்லாரும் வாழ்வு பெற அவர் பரத்தின் மகிமையை துறந்து இப்பூலகிலே வந்து பிறந்தார். அந்த ஒளி அது பிரகாசிக்கிற ஒளி. மங்கி கிடந்த நம்முடைய விசுவாசத்திலே விசுவாச எண்ணெயை ஊற்றி பிரகாசிக்க செய்கின்ற ஒளி, அந்த பிரகாசிக்கிற ஒளி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் நெருக்கிற நாளில் முடியாதவரும் மங்கி எரிகிற திரி அணையாதவருமாயிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் குறைவா இருந்தாலும் கூட அதுல அந்த விசுவாசம் பலுகி பெருகுபடியாக செய்கிறவர். அந்த விசுவாச குறைவிலே அவர் தன்னுடைய அந்த மெய்யான ஒளி எண்ணெயை ஊற்றி, அதாவது விசுவாசம் என்ற அந்த எண்ணெய் வார்த்தையாகிய அந்த வார்த்தை சாரத்தை ஊற்றி
அதிலே நாம் வெளிச்சம் காணத்துக்காக பிரகாசிக்க அவர் செய்கிறவராக இருக்கிறார். முக்கியமானவர்களே, இந்த ஒளியானவர் இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. யாக்கோபு 1:17 பார்க்கும்போது, நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யார் வந்து? He is the God of light. He is the father of light. அங்கே வெளிச்சம், அதாவது சேராபீன்கள் ஓயாமல் போற்றிக் கொண்டிருக்க அவர் மத்தியில் இருக்கின்றவர் இல்லையா? சேராபீன்கள் என்று பார்க்கும்போது எரிந்து பிரகாசிக்கிற தேவதூதர்கள் அதற்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்றால், அப்போ கடவுள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கார் யோசிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த this light is not an ordinary light, but it is a living light. அது ஒரு ஜீவ ஒளி. It is a shining and enlightening light. நம்மை பிரகாசிக்கிறவர் செய்கிறவர். அந்த ஒளி எப்படிப்பட்டது என்றால், அது பிரகாசிக்கிற ஒளி. It enlightens us, it empowers us, it encourages us. நாம் அப்படியே அமிழ்ந்து மடிந்து போய் விடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் என்னோட நித்திய காலமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பிரகாசிக்கிற ஜீவ ஒளி, பிரகாசிக்கிற ஒளி அவர் வந்தார். அவர் கடைசியாக பார்க்கிற போது மெய்யான ஒளியாக இருக்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள். உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. He is the true light. He is the way, the truth and the life. இல்லையா? அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிரியமானவர்களே, so he is the true light. யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பாருங்கள். நான் உலகத்திலே இருக்கையில் அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். படிமா 9:5. நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். அவரை பின்பற்றி வாழ்கின்ற நாம் அவருடைய பிள்ளைகளாய் பிரகாசிக்க வேண்டும். நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் பகலுக்குரியவர்கள். ஆகவேதான் இந்த நாளிலே அந்த சிறப்பு இயல்புகளை நினைவுபடுத்தி நாம் கடவுளுடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள் என்பதை உணர்த்தும் மனமாக இந்த தீபாராதனையிலே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் மிக சிறப்பாக யோவான் சொல்லுகிற போது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகம் அவரை அறியவில்லை. அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ள யாருக்கும் மனதில்லாமல் போனது. யார் என்றால், அவர் சொந்தமானவரை அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுதான், அதாவது சொந்த மனுஷரே சத்ரு என்று சொல்லி வேதத்தில் போட்டிருக்குல்ல. ஒரு மனுஷனுக்கு சத்ரு யாரு? அவர் வீட்டாரே. அதே போல சொந்த ஜனங்களுக்காக ஆண்டு வந்தார், இஸ்ரவேல் மக்களுக்காக. அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம். உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாக்கிய உலகமும் அவரை அறியவில்லை. அங்க மாத்திரமல்ல, முழு உலகமும் அவரை அறியவில்லை. ஆகவே இந்த வெளிச்சம் ஒரு இடத்துல பிரகாசிக்கிற வெளிச்சமாக அல்ல, எல்லா இடங்களிலும் வியாபித்து பிரகாசிக்கிற ஒளியாக, உலக ஒளியாக ஆண்டவர் வந்தார். ஆகவேதான் யோவான் மகன் இதை இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லுகின்ற போது அவர் பிறந்த போது வந்தது என்று காட்டவில்லை. அவர் உலகத்தின் வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறார் என்பதை இங்கே மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். John's gospel begins not at Jesus' conception or cradle, but at the conception of the cosmos. இந்த உலகத்தை மையப்படுத்தி இங்கே வெளிச்சமாக இருக்கிறார். அவர் பிறந்ததினாலோ அல்லது தவழ்ந்து வந்த காரணத்தினால அல்ல, அவர் ஏற்கனவே உலகத்தின் வெளிச்சமாக, பாவம் நிறைந்த உலகத்தில் அவர் வெளிச்சமாக இருக்கிறார் சொல்லி நேரடியாக யோவான் ஸ்நானன் தன்னுடைய 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். மற்றவர்களால் பருவம் வித்தியாசமாக வராது. ஆனால் இவருடைய போக்கஸ்ல பார்க்கிற போது அவர் ஜீவ ஒளி, மெய்யான ஒளி, பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி கவலைப்படாமல் யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆகவே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ, உலகில் உள்ள எல்லா மக்களும் அவர் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்து
ஞானஸ்நானத்தின் மூலமாக கடவுள் அவரை மறுபடியுமாக பெற்றெடுக்கிறார். அவரே நம்முடைய தாயும் தகப்பனுமாய் மாறுகிறார். ஆகவேதான் மிக தெளிவாக யோவான் தொடர்ந்து சொல்கிற போது, அவருடைய ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, light is used to symbolize God, faith and holiness. Throughout scripture, as Christians we are called to not only walk in the light but to light for others. இந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு வெளிச்சமாக நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் இதன் மூலமாக விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5:14 போகும்போது, ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முழு உலகமும் பாவங்களில் இருக்கிற எல்லா மக்களும் அவரை ஏற்படுத்துவதாக இந்த ஒளி எல்லா இடத்திலும் பிரகாசித்தது. கடைசியாக நாம் பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, இந்த வெளிச்சம் என்பது ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்மை மறுபடியுமாக புது சிருஷ்டியாக உருவாக்குகின்ற ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. யாரை ஏற்றுக்கொண்டார்களோ, whoever it may be, அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருப்பாளராக சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்து, ஒரு பாக்கியம், ஒரு புது வாழ்வு, மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம் கடவுளால் பிறக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலோ, புருஷனுடைய சித்தத்தினாலோ அல்லது ரத்த பந்தத்தினாலோ பிறக்கிறவர்கள் அல்ல, இல்லையா? நாட் பை எனி பயாலஜிக்கல் ப்ரோசஸ் பட் solely by God's grace. அந்த ரீஜெனரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்படுகிறது. யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த பாவ இருளில் இருந்து மறுபடியும் ஜீவ ஒளிக்குள்ளாக வருகின்ற ஒரு, அதாவது ஒரு மாறுதல், a change, a transformation, அந்த ஒரு நிலை இந்த வெளிச்சத்துக்குள்ளாக வருகிற போது ஏற்படுகிறது. அந்த வெளிச்சம் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தீர்மானமே, இந்த ஜீவ ஒளியானவர், இந்த பிரகாசித்த ஒளியானவர், இந்த மெய்யான ஒளியானவர் நம்மத்திலே வந்து வாசம் செய்தார் என்று சொல்லி 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நம்மிலே வாசம் செய்தார். அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவர் நம்ம he came to this world as an incarnated person. He manifested in flesh and he dwelt among us. நம்மிலே அவர் வாழ்ந்தார். அந்த மாதிரி அவருடைய மகிமையை கண்டோம். நாங்கள் சாட்சிகள். இந்த சாட்சியை தான் போய் சொன்னார்கள். அதே போல உயிர்த்தெழுந்த கடவுளை போய் சொன்னார்கள். இன்றைக்கு பாவங்களில் இருக்கின்ற உலகத்திற்கு இதையும் நாம் வெளிச்சமா இருக்கிறோம். அந்த வெளிச்சம் என்று சொல்லுகின்ற போது ஜீவ வார்த்தையை நாம் போய் சொல்ல வேண்டும். திருச்சபையுடைய தலையாய கடமை சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதற்கு முழு நேரம் இருக்கின்ற போதகரோ மற்றவர்களுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும் என்ற நாம் எல்லாரும் we are all disciples of Christ. We are not devotees. நாம் பக்த கொடிகள் அல்ல, கடவுளை பின்பற்றி செல்லுகின்ற சீஷர்கள். ஆகவே அதை மனதில் கொண்டு வாழ்கின்ற இடங்களிலே, மற்ற மக்கள் மத்தியிலே பாவத்திலே சிக்கி கொடுக்கின்ற மக்களை மீட்டெடுக்கின்ற ஜீவ வெளிச்சமாக இந்த உலகத்துல நீயும் நாம் கடவுளுக்கேற்ற சாட்சியாக வாழ கடவுள் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமென். லாபத்திற்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். தொடர்ந்து அடுத்த பாடலை நாம் பாடுவோம். கண்டேன் என் கண்குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர என்ற பாடல். சாங் நம்பர் 179, 179வது பாடல். இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம். சாங் நம்பர் 179. கண்டேன் என் கண்குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர,
விண்மணியை கண்மணி கண்டே கண்கூடிட கர்த்தனை என்று கண்டே கண்கூடிட அண்டேனோ கண்கூடுவோம் மாரணனை அண்டேனோ கண்கூடுவோம் மாரணனை கண்டோர்கள் கலித்தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டேன் கண்கூடிட கர்த்தனை என்று கண்டேன் கண்கூடிட அன்னையம் கண்ணீரும் மையனுடன் அன்னையம் கண்ணீரும் மையனுடன் முன்னறியம் பசுவை முள்ளடையும் முன்னடவை கண்டே கற்பனை என்று கண்டே கண்கூடிட ஆண்டவரை நோக்கி நாம் எடுத்து செய்வோம். ஜெபத்திற்கு பிறகு நாம் கடைசி பாடலை நாம் பாடுவோம். அந்த பாடல் ஓப்பில்லா திருவிழா, சைலண்ட் நைட், ஹோலி நைட். அந்த பாடலை நாம் பாடுகின்ற போது இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று நமக்கு ஒரு மாபெரும் அடையாளமாக நம்மிலே வந்து வாழ்ந்த கடவுளை பிரதிபலிக்கின்ற மக்களாக நாம் கரங்களிலே மெழுகுவர்த்தியை ஏந்தி அதனை கற்றுக் கொள்வதாக அவருடைய சன்னிதானத்திலே நாமும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தும் மூலமாக கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இந்த பாடலிலே நாம் கலந்து கொள்வோம். சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட எளிய காணிக்கை பிரிவாயிற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த மாற்றிருக்கிறோம். இந்த காணிக்கையோடு எங்களையே ஜீவ பலிகளாக உங்களுடைய பாத்திரம் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி நீரே ஏற்றுக்கொள்ளும். இந்த உலகத்திலே உனக்கு ஏற்ற சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்கிற ஒளியாக ஆண்டவரே, நாங்கள் பகலுக்குரியவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகிலே நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்மை அறியாத மக்கள் மத்தியிலே இன்னும் பாவ வாழ்விலே சுவாமி இருளிலே இருக்கின்ற மக்களுக்கு வெளிச்சமாக நாங்களும் உம்மை போல் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கால் விளக்க நேரத்தில் செய்துள்ளோம். இதனாலே கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய பரிசுத்த பவுல் லுத்தரன் திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொரு சுவாமி பாத்திரம் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உயிரை ஆசீர்வதி பலப்படுத்தும். இவைகளையும் இடத்தில் கேட்க மறந்த எல்லாத்துக்கும் சரியான நன்மைகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். லைட் ஆஃப் செய்ய முதலாவதாக எல்லாரும் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு நாம் லைட் ஆஃப் செய்வோம். ஒரு லைட் மாத்திரம் பின்னாடி போடுங்க. இது எல்லாம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். சபையில் எல்லாரும் முன்பாக வந்து சிறப்படி கேட்டுக்கொள்கிறேன். சேவைகள்
நாமும் சேர்ந்து பராபரனை பிரியமானவர்களே, இப்பொழுது பார் நம் அனைவரும் மெழுகுவர்த்தியை நாம் மேலே நாம் காட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். இங்கே ஆர்டரில் இருக்கின்ற இந்த லைட்டோட ஒரு லைட்டு நீங்கள் அனைத்து கேட்டுக்கொள்கிறேன். போதும். மெழுகுவர்த்திகளை வைத்துள்ளமாகவே நம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பிதாவே, எங்களை சோதனை நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன் பிரகாசிக்க செய்து உனக்கு சமாதானம் சபையாரங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.